ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராணாவோட இன்ஜுரி எப்படி நடந்தது, அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் எதிர்பாராத ஒரு சம்பவங்க, விஜய் விஷால் மற்றும் அருண் பிரசாத்துக்கு இடையே சண்டை வந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு சண்டை நடந்துச்சு. இன்னொரு பக்கம் அருண் அப்படியே பேசி கம்முன்னு இருக்க வச்சது ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். பல பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பு காட்டுறேன். அந்த கிளிப்பை பார்த்துட்டு வந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றது இன்னும் கொஞ்சம் புரியும். கிளிப்பை பார்த்துடுறீங்களா? எல்லாரும் கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போவோம் கண்டென்ட்டுக்குள்ள. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு, ஸோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே ஆயிட்டு இருக்கு. ஹெவியாக பிரச்சனை இருக்கும்போது விஜய் விஷால் 2 ரூல்ஸை சொல்கிறார். கேப்டன் ஆகி ஒட்டுமொத்த வீட்டையும் கன்சல்ட் பண்ணி 2 ரூல்ஸை சொல்கிறார். ஒன்று என்னன்னா, கன்வேயர் பெல்ட்டில் சண்டை அடிச்சுக்கு போட்டுக்கிறோமா, அங்கே சண்டை போட்டால் ஒட்டுமொத்த எங்கே வேணாலும் யார் என்ன வேணாலும் எடுக்கலாம், யார் இது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க கேம், யாரோடைய கேம் அவங்கவுங்க விளையாடிக்கிட்டோம், அப்படி ஒரு ரூல் அப்படின்ற முதல் ரூல். 2வது ரூல் என்ன பண்ணுறாரு, கன்வேயர் பெல்ட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராருன்னா இந்த கல் இந்த ஸ்ட்ரகிளில் பிடுங்குங்க. ஒன்ஸ் அந்த பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து கல்லை வச்சிட்டிங்கன்னா அப்போ அது கேம் இல்லை, அது வச்சிட்டிங்கன்னா அந்த கோட்டை விட்டு எடுக்கக்கூடாதுன்றது 2வது ரூல் போடுறாரு. இப்படி பேசிட்டு இந்த 2 ரூலை பேசுறாரு. பேசின டைமில் பஸ்ஸர் அடிக்குது. எப்படி பேசின டைமில் பஸ்ஸர் அடிக்குது. பஸ்ஸர் அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, மஞ்சுரி என்ன பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மஞ்சுரி வந்து ஸ்வாப் ஆகி அவங்க கல் எடுக்க போகிறாங்க. ராணோ வந்து இந்த பொசிஷனில் டிஃபென்ஸ் பொசிஷனில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஜெஃப்ரி வந்து ராணோ கிட்ட இருக்க 2 கல்லை எடுத்துகிட்டு போகிறார். எப்படி ஜெஃப்ரி வந்து 2 கல்லை எடுத்துகிட்டு போகிறார், அட்டாக் பண்ணி எடுக்கிறார். எடுத்த உடனே ராணவ என்ன பண்ணிட்டான், திரும்ப அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் நடக்குது. பவித்ரா கிட்ட கல்ல உருவ ட்ரை பண்ணுறான், ஸ்ட்ரகிள் நடக்குது. ஸ்ட்ரகிள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ராணவ கீழே உள்றாப்புல. உள்றது எந்த சைடு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஷோல்டர் ஃபஸ்ட்டு கீழே இறங்குது. ஓகே, இந்த ஷோல்டர் ஃபஸ்ட்டு கீழே இறங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை கை லாக் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கத்துவார். அதில் கோவத்தில் சில வார்த்தைகள்லாம் விட்டார், அதை விட்டுருங்க. அது வலியின் வெளிப்பாடு, அது கத்தரின் வெளிப்பாடு, அந்த வார்த்தைகள் வந்து அதை நம்ம கணக்கு எடுக்கணும். ஆனால் இந்த ஷோல்டர் தான் கீழே வந்துச்சு, இது லாக் ஆயிருச்சுன்னு சொல்கிறார். அது லாக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உடனே வந்து சௌந்தர்யா நடிக்கிறான். ஜெஃப்ரி நான் எதுவுமே பண்ணல, அப்படிலாம் இல்லைன்னு ஜெஃப்ரி சூக்குறாரு. இன்னொரு பக்கம் அனுப்பிச்சுதான் நடிக்கிறான்ற மாதிரி அனுப்பிச்சுதான். உடனே ஜாக்லினோட வாய்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல தெரியும். அவன் நடிக்கல அப்படின்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. உடனே அருண் பிரசாத் வருவார். இதெல்லாம் தூக்கி பார்த்தா ஷோல்டர் லாக் ஆயிடுச்சு, இந்த ஷோல்டர் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். ஷோல்டர் லாக் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, நேராக கன்ஃபெஷன் ரூமில் தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. யார் விஷாலும் இன்னொரு பக்கம் அருணும் கன்ஃபெஷன் ரூம் கூட்டு போய் விட்டு வராங்க. விட்டு வந்தவனே எனக்கு டவுட்டு மக்களே, இந்த சைடு தான் விழுந்தாரு, இப்படி லாக் ஆகுமான்னு எனக்கு தெரில. பட் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். அது உண்மையா பொய்யா, சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. இருந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஆனால் எனக்கு இதுதான் கீழே விழுந்துச்சு, இந்த சைடு லாக் ஆகுமான்னு எனக்கு தெரில, அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, வந்தவொடனே என்ன பண்ணிட்டார் அருண் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஸோ இதைத்தான் சொன்னேன், 1/2 மணி நேரத்தில் ஒருத்தனை அவுட் பண்ணிட்டீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி அருண் ஆரம்பிக்கிறார். உடனே ஆரம்பிச்சோன்னா விஜய் விஷால் டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஆனால் சும்மா இந்த வார்த்தைகள் எதுக்கு சொல்லிட்டு இருக்காடே, உனக்கு எதுக்கு சும்மா அப்படி பேசிட்டு இருக்க அருண், ஒன்னு இஷ்டம் இருந்தா விளையாடு, இல்லைன்னா கம்முன்னு வெளியே போயிரு, சும்மா இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காத அப்படின்னு. ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து டாஸ்க் பாயிலராகவே இருக்கிறது அருண் தான். எல்லா டாஸ்க்லயும் அவர் ஒரு நெறிமுறையை கடைபிடிப்பாரு. அதை ஒட்டுமொத்த வீடுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற தப்பு. உடனே வந்து நீ எப்படி உடனே நீ டாஸ்க் விளையாடணும்னு நினைச்சா விளையாடி, இல்லைன்னா போயிருன்ற மாதிரி சொன்ன உடனே நான் ஏன்டா போனோம், நான் டாஸ்க் விளையாட போறேன்ற மாதிரி விஷால் கேட்கும்போது, அப்போ வந்து ஜெஃப்ரி இந்த மாதிரிலாம் பேசாத நீ போது, நான் ஏன் பேசக்கூடாது, நீ யாரா நான் பேச சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் அப்படியே சண்டை மோதுது, ஹெவியான சண்டை மோதுது. உச்சகட்ட கடுப்பாயிட்டான் விஷாலும். இன்னொரு பக்கம் அருண் கிட்ட பேசணும், நீ யாரா என்ன சொல்றதுக்கு, நீ யாரா நான் அப்படிதான் நான் பேசுவேன்ற மாதிரி அருணும் கத்துன்னு கத்துறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாக்லின் வந்து அருணை பிரிச்சுட்டு போகிறாங்க. விஷாலை பிரிச்சுட்டு போய் ஒரு மூலையில் உட்கார வச்சு பேசாதீங்கன்னு இருக்கும்போது, அவன் யார் எனக்கு சொல்லுவான், நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே டிபேட் நடக்குது. உடனே மஞ்சுரி வந்தாங்க. அருண் அவர்களே இங்கே பொறுமையாக நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு ஒவ்வொரு பர்செப்ஷன் இருக்கும். உங்கள் கேமை நீங்கள் விளையாடுங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் விளையாடுறத நீங்கள் பார்த்துங்க. மற்றவன் விளையாடுறோட கான்சிக்வன்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணிப்பான், அவனோடது. நீங்கள் வந்து இப்படி தான் விளையாடணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் வந்து மற்றவங்க மைண்டில் இப்படி புகட்டாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, பண்ணாதீங்கன்றது ஓப்பனா ஒடிச்சிட்டாங்க. அருண் வந்து விளையாடுறானா அது அருணோட ஸ்டாண்ட், மற்றவங்க எல்லாம் அருணோட ஸ்டாண்டை ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்றதான் பாயிண்ட். மஞ்சுரி சொல்லிட்டு போறாங்க, அதை அருணால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. உடனே திரும்ப ஜாக்லின் வராங்க. ஜாக்லின் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அருணே இங்கே பாரு, கேம் பிளே, நீ போய் கல் எடுத்த, இதெல்லாம் எடுத்த. இப்போ விஷால் வந்து மனசார உன்னை கேமை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பானா, சொல்லலை. அதே மாதிரி நீ வெளியே போனால் அந்த டீமே அவனுக்கே தெரியும், ஒன்று அது சொல்லிட்டான் விஷால்.
அவன் வெளியே போனால் நாங்களும் எங்கள் டீமுமே வெளியே போன கணக்கு தான், அவன் இருக்கிறது தான் டீம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. நீ உன்னோட பர்செப்ஷன், நீ இப்படி கேம் விளையாடக்கூடாது, இப்படி நினைக்கக்கூடாதுன்றது உன்னோட எண்ணம், அதை நீ உன்னோட வச்சுக்கோ. அவங்களுக்கு என்னென்ன கேம் விளையாடணுமோ அது அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணாலும் அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? நீ ஏதோ ஒரு ரீதியில் உங்கள் கருத்தை மற்றவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி இருக்கு, இப்படிலாம் பண்ணாதீங்க அருண்ற மாதிரி ஓப்பனாக வடிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து நீ தான் இப்படி பண்ணுற மாதிரி இல்லை, இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, என்ன அட்டாக் பண்ணுறீங்கன்னு. எப்பா நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிற, அது உன் தரப்பு நீ வெஸ்ட், நீ கருத்தை சொல்லிட்டு போயிரு, அதை விட்டு போயிடணும். அதை விட்டு நீ திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்கோ, அதுக்குள்ள இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஓகே, ஜாக்லின் வந்து பொறுமையாக எடுத்து உரைச்சு இதெல்லாம் இப்படி தான், இதெல்லாம் இப்படி தான்ன்ற மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அருண் ஒரு பாயிண்ட் மேலே சைலண்டாக கேட்டு அப்படியே உட்காந்துறாரு. இந்த கேமாக பார்த்துட்டு போங்க, அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணி. முத்துவும் சொல்லிடுறாரு, இந்த கேமை விளையாடுறது விளையாடு, கல் எடுக்கிறது எடுக்காத போகிறது அவங்களுக்கு தெரியும், எல்லாமே எக்ஸ்ட்ரா கான்சியஸோட கேமை விளையாடுவோம், அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கான விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க. உனக்கு என்ன, நீ விளையாட மாட்டேன்னா விளையாடு, நீ எப்படி கேம் விளையாடோ அந்த மாதிரி விளையாட்டு போன்றதை சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சு. ஜாக்லின் அழகாக கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுவும் அருணெல்லாம் சமாளித்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும், அது ஜாக்லின் பண்ணாங்கன்றது பார்த்துக்கலாம். இது நடந்த உடனே என்ன பண்றாரு, டைரக்டா கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து இவர் வராரு, ராணவ் வராரு. ராணவ் வந்து கையில் வந்து அந்த ஐஸ் பேக் வைக்க சொன்னாங்கன்ற மாதிரி போயிட்டு பெட்ரூமில் உட்காரு. அந்த கையை தூக்க முடியல, கையை அசைச்சா கை வலிக்குது, இது வலிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்த உடனே வெளியே இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகுது, ராணவ் வந்தது கன்வே ஆகுது. உள்ளே திரும்ப போய் பார்க்குறாங்க, ராணவ் வந்து அந்த ஐஸ் கட்டி வச்சு உட்காந்துட்டு இருக்காரு. சரி ஓகே, கை தான் வலிக்குதுன்னும் போது அதுக்கப்புறம் அருண் வந்தால் இப்படி கையை நீட்டாக தூக்குறாரு, கையை இப்படி நீட்டாக தூக்குறாரு. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் காட்டிட்டு ஒரு பாயிண்ட் மேலே வலிக்குது, திரும்ப மெடிக்கல் ரூம் போகலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப மெடிக்கல் ரூம் போயிட்டு இப்போ வந்து டாக்டர் வந்து அந்த கன்ஃபெஷன் ரூமில் ஏதோ ஒரு விஷயம் பேசி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க போல. அந்த விஷுவல்ஸ் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லைவ்ல பார்த்தேன். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற நிலைமை நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா இருக்காங்களே, இவன் மட்டும் இந்த மாதிரி ஒரு அடி வாங்கிட்டு இப்போ ஒரு ட்ராமா போட்டான் பாரு, நடிக்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டான் பாரு. இந்த மாதிரி அவன் கேம் விளையாடினா ஒரு சீப் கேம், ஒஸ்ட் கேம், அவன்லாம் இந்த மாதிரி எது கேம் விளையாட சொல்றா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து ஒரு விஷயத்தை இப்போ நான் என்ன கேட்குறேன், சிம்பிள் ஒரே ஒரு கம்பேரிஷன் தான் பண்ற சௌந்தர்யா கூட. உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ நடிக்கிறேன்னா கோவம் வருது. அப்போ இங்கே ஒரு விஷயம் அது நடந்திருக்கு, அந்த ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு, அதை சொன்னால் நீங்கள் வந்து நடிக்கிறேன்னு சொன்னால் நீங்களே நடிக்கிறேன்னு சொன்னால் அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு விஷயம் சீரியஸாக இருக்கும்போது நடிக்கிறேன்னு சொன்னால் கோவம் வரும்போது இங்கேயும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட சௌந்தர்யா என்ன பேசுகிறான், நடிப்பு அவன் முழுக்க நடிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் புலம்பிட்டு இருக்காங்க. தனியாக உட்காந்து புலம்புவாங்களே, அந்த புலம்பல் ஸ்கீல புலம்பிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மஞ்சரி கேட்குறாங்க, எதுக்கு நீ ராணவ செலக்ட் பண்ண முத்து, எனக்கு சொல்லு, எனக்கு எதுக்கு ராணவ செலக்ட் பண்ண? இல்ல நான் தீபக் மேலேயும் மஞ்சுரி மேல இருக்கிற அக்கறை தான் நான் ராணவ மேலேயும் வைக்கிறேன். அக்கறைலாம் ஒன்றும் இல்லை, மஞ்சுரிக்கு வேணா புரியாம இருக்கலாம் முத்து, நீ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா உருவாக்கணும்னு நினைச்ச, ராணவம் பக்கம் இருந்தா அவனோட இருக்கிற ஸ்ட்ரென்த் நம்ம பக்கம் அட்வான்டேஜா இருக்கணும்ன்றது தான் உங்களோட திட்டம். நான் ராணுவ மேல இருக்கிற கன்சர்ன்ல பாக்குறேன், ராணுவ மேல அன்பு பாராட்டுறேன், இதெல்லாம் டோன்ட் வாண்ட் திட். அதை வந்து அப்புறம் மஞ்சுரி சொல்லும்போது அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விளையாடுவான்னு பார்த்தேன், கொஞ்சம் இது பண்ணுவான்னு பார்த்தேன், அப்படி சொல்லிட்டு போங்க. அதை விட்டு ராணுவ மேல இருக்கிற அக்கறை, இது மேல இருக்கிற அக்கறைலாம் கிடையாது உங்களுக்கு அவங்க சைடில் வந்தா உங்க டீம் வெயிட்டா இருக்கும்னு நினைச்சீங்க, கரெக்டா இல்லையா? அதுதான் கேம். ஸோ இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். பை கைஸ்.